நாலடியார் பாடல் எண் 136. தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணின் கடைப்பட்டான் என்று இகழார். காணாய் அவன் துணை ஆவாறு போயற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல கொளல். தோணி அதாவது மரக்கலத்தை அல்லது ஓடத்தை, இயக்குவான் செலுத்துகின்றவனை, காணின் மனிதர்கள் பார்த்தால், தொல்லை வருணத்து கடைப்பட்டான் என்று பழமையான சாதிகளில் இழிந்த குலத்தில் பிறந்தவன் என்று இகழமாட்டார்கள். மாறாக அவனை துணை கொண்டு ஆற்றைக் கடப்பர். அதுபோல நூல் கற்ற, நூல்களை படித்து கற்று உணர்ந்த மகன் மனிதனை அவன் இழிகுலத்தவனாயிருப்பினும் கடைப்பட்டான் என்று இகழார். அவனிடம் உயர்ந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்வர். துணையா என்றால் அங்ஙனம் அவன் துணையாக, நல்ல கொளல் அவனிடம் நல்ல பொருள்களை தெரிந்து கொள்ளுதல். எதைப்போலும் எனின் அவன் துணையா, அந்த தோணி செலுத்துவோன் துணையாக அந்த படகில் ஏறி ஆறு போயற்று, ஆற்று வெள்ளத்தை கடந்து சென்றதை போன்றதாம். இப்பொழுது பொழிப்புரையை பார்ப்போம். ஆற்றில் தோணியைச் செலுத்துவோன் இழிகுலத்தானாயினும் அவனை தாழ்ந்தவன் என்று மனிதர் இகழாமல் அவன் துணை கொண்டு படகில் ஏறி ஆற்றைக் கடப்பர். அதைப்போலவே நூற்களை கற்றவன் இழிகுலத்தானாயிருந்தாலும் அவனை தாழ்ந்தவன் என்று கருதாமல் அவனிடத்தே நல்ல நூல் பொருள்களை கேட்டு உணர்ந்து கொள்வர். அங்ஙனம் உணர்ந்து கொள்ளுதல் எதைப்போலும் எனில் அந்த படகோட்டியின் துணை கொண்டு ஆற்றைக் கடந்தது போலும் என்பது இப்பாடலின் கருத்து. இதனால் நூல்களை கற்றவன் இழிகுலத்தானாயினும் அவனை தாழ்ந்தவன் என்று கருதாமல் அவனிடத்தில் உயர்ந்த நூல் கருத்துக்களை கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும், மிக முக்கியமாக ஒருவனுக்கு கல்வியினால் பெருமை உண்டாகுமே தவிர பிறப்பினால் உண்டாகாது என்பதும் பெறப்படும். கற்றவனே மனித வகுப்பைச் சேர்ந்தவன், கல்லாதான் விலங்கினத்தைச் சார்ந்தவனாவான் என்ற குறிப்பு தோன்ற நூல் கற்ற மகன் என்றார் இந்த பாடலை இயற்றிய முனிவர்.